அடுத்ததாக சென்னை பெரியமேடு பகுதியில் 4 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக தண்ணீர் தேங்கியிருக்கிறது. தொடர்பான கள தகவலுடன் நிகழ்ந்த சிறப்பு தமிழரசி, கள நிலவரம் என்ன? நம்ம சென்னை பெரியமேடு பகுதியில் இருக்கோம். இப்போ இந்த பகுதியில இது ஒரு பிரதான சாலை, வேப்பேரி நெடுஞ்சாலையை இணைக்கக்கூடிய சாலை. இப்போ இந்த சாலையில மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். கடந்த 4 மணி நேரத்துக்கு மேல இங்க கனமழை பெய்து வருது. இதன் காரணமா சாலைகள்ல மழைநீர் தேங்கி தற்போது இங்க வாகனங்கள் சிரமப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த பணியில இந்த மழைநீர் அகற்றக்கூடிய வகையில மோட்டார் பம்புகள் வைத்து மழைநீர் அகற்றி வந்தாலும் கூட மழைநீர் இப்போ இந்த பிரதான சாலையிலேயே தேங்க துவங்கி இருக்கு. அதே போல இப்போ நம்ம இங்க பார்க்கலாம், இங்க பெரியமேடு காவல் நிலையம் இருக்கு. இந்த பெரியமேடு காவல் நிலையத்திற்குள்ளேயும் மழைநீர் இந்த காவல் நிலையத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் குமரகுரு காண்பித்து வருகிறார். இந்த பகுதியில அதே போல உட்புற சாலைகள்லயும் தற்போது மழைநீர் தேங்க துவங்கி இருக்குது. பொதுமக்கள் கிட்ட கேட்போம், இப்போ நீங்க எங்க வரீங்க, இப்போ உங்களோட இங்க இருக்கிற ஆபீஸ்க்கு போக முடியுதா? இங்க உங்களுக்கு இங்க எசென்ஷியல்ஸ் எல்லாம் கிடைக்குதா? இல்ல, எதுவும் கிடைக்கல. மழை வரவே இன்னும் இந்த வாட்டர் எல்லாம் இன்னும் ட்ரை ஆகிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வேலைக்கு போகவும். அதனால ஆட்டோ எதுவும் கூட புக் பண்ணாலும் வர மாட்டேங்கிறாங்க. ஹெவி ரெயினாக அதிகமாக காஸ்ட் கேட்குறாங்க. இங்க ஹோட்டல்ஸும் நியர்பைல எதுவும் இல்லை, அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கு இந்த பகுதியில். அதே போல புளியந்தோப்பு, இந்த பெரியமேடை தொடர்ந்து இருக்கக்கூடிய புளியந்தோப்பு பகுதிகளிலும் தற்போது மழைநீரானது தேங்க துவங்கி இருக்குது. அவற்றையும் வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருது. தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில தற்போதே இப்போ இந்த மழை சாலைகள்ல தேங்க துவங்கி இருக்கு. இந்த நிலையில சென்னை மாநகராட்சியில 134 இடங்கள்ல மழைநீரானது தேங்கி இருப்பதாக சென்னை மாநகராட்சிக்கு புகார் வந்திருக்கிறது. இவற்றை சரி செய்யக்கூடிய பணியில சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வரதா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா சென்னையில தற்போது மழையின் காரணமாக 134 இடங்களில் நீர்த்தேக்கம் ஏற்பட்டு 8 இடங்களில் மழைநீர் வெளியேற்றப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. எஞ்சிருக்கக்கூடிய 126 இடங்களில் அவற்றை வெளியேற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மழையின் காரணமாக இதுவரை 9 மரங்கள் விழுந்திருக்கின்றன. சென்னையின் பல்வேறு இடங்களில் கடந்த 9 மணி நிலவரப்படி 9 இடங்களில் மரங்கள் விழுந்திருக்கின்றன. இதில் 5 மரங்கள் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள்